திருப்பலியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலியின் பலியில்லாத பலிதான். இந்த பலியின் பலியில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலியின் பலியில்லாத பலிதான். இந்த பலியின் பலியில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரீசு பலியினைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரீசு பலியினைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரீசு பலியினைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆவாரம்பட்டி பங்கு சக்திமிகு புனித சவேரியார் நவநாள் ஜெபம். இயேசுவுக்காக புனித சவேரியார் எல்லாவற்றையும் துறந்து புனித இனிகோவின் வழியில் நடந்து இறையரசின் பணியை தேவையை உணர்ந்து இந்திய நாட்டிற்கு வந்து தம்மையே முற்றிலும் அர்ப்பணித்து மறைப்பணி செய்து மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தன்னை தாழ்த்தி நம்மில் ஒருவராக கலந்தார் நாம் சக்திமிகு சவேரியார். இவரின் பாதுகாவலில் வாழும் நாமும் இவரை போல் வாழ்ந்திடவும் இவரின் வழியாய் இறைவன் ஆசிரியை பெறவும் நாம் நோய்கள் நீங்கி நலமுடன் வாழும் இந்நவநாட்களை கொண்டாட வந்திருக்கும் நம் பங்கின் பாதுகாவலரை பக்தியுடன் புகழ்ந்து பாடுவோம். சிந்து தேச காவலனானவர் சீராட்டும் தாய்மையுமானவர் பாவரமட்டி நகல் விளக்கே மேவிய கணங்களால் வாழ்ந்திடுவோம். சிந்து தேச காவலனானவர் உலகையே ஆதாயமாக்கினாலும் உயிருக்கு கிடைப்பது ஏதுமில்லை. உலகையே ஆதாயமாக்கினாலும் உயிருக்கு கிடைப்பது ஏதுமில்லை. சவேரியாரே நீ வாழ்க வாழ்க எங்களின் துயர்களை போக்கிடவே. சிந்து தேச காவலனானவர் பன்னிருள
இறையருள் புகட்டிய எம் பெருமான் சவேரியாரே நீ வாழ்க வாழ்க என்னாலும் துணையாய் அமைந்திடவே சிந்து தேச காவலனானவர். அனைவரும் முழங்கால் படியிடவும். எங்கள் சக்தி மிகு சவேரியாரை, இந்திய நாட்டின் அப்போஸ்தலரை, எங்கள் ஊரின் பாதுகாவலரை, ஆன்மாவை ஆதாயமாக்கினவரை, எங்கள் அனைவரின் நம்பிக்கையாய் இருப்பவர் நீரே. இதோ உம்முன் மண்டியிட்டு உம் பதம் நாடி வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா வரங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். சக்திமிகு சவேரியாரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நேசிக்கிறோம். உம்மை போன்று நாங்களும் இறையரசின் சீடத்திகளாக செயல்படுவோம் என்றும் நாங்கள் அனைவரும் இறை சமூகமாய் வாழ்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். சக்தி மிகு சவேரியாரை, அழியா உடல் பெற்ற புனிதரை, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் வாழ்வுக்கு வரும் எதிர்ப்புகளை வெல்லும் பலத்தையும், அவநம்பிக்கையை விடுத்து நம்பிக்கையோடு வாழுகின்ற அருளையும், உழைக்க நல்ல உடல் பலத்தையும், உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும், குடும்ப பொறுப்புணர்வையும், நீண்ட காலமாக வளர்த்து வரும் பகைமை உணர்வுகளை அழித்து மன்னிக்கும் மனிதர்களாக வாழும் அருளையும், மக்களாக இணைந்து வாழ தடையாயிருக்கும் அனைத்தையும், சமாதானத்தோடு வாழும் வாழ்வையும், பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழும் வரத்தையும் தந்திருளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சக்தி மிகு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியார் நூலிலிருந்து வாசகம். என்னை பின் செல். புனித சவேரியாரின் வாழ்க்கையை இதுவரை பொறுமையுடன் படித்த வாசகரிடம் ஒரு கேள்வி. பாரிஸ் பல்கலைக்கழகம் தொடர்ந்து நம் கீழ்த்திசை நாடுகளிலும் தீவுகளிலும் ஓய்வு ஒளிவின்றி சுற்றி திரிந்து உழைத்த பின் பத்தரை ஆண்டு பணியோடு தன் உயிரையே பலியாக்கிய சவேரியாரை இத்துணை தியாகத்திற்கு ஊக்கிய சக்தி எது? எந்த சக்தி உந்தியதால் சவேரியார் நெருப்பின் ஆவலோடும் காற்றின் வேகத்தோடும் உழைத்து உருக்குலைந்தார்? இன்றுதான் சவேரியாருக்கு புகழ். ஆனால் அன்று அந்த பக்தரை ஆண்டுகளும் எத்தனை ஆயிரம் இன்னல்கள், ஆபத்துகள், தோல்விகள், அவமானங்கள் ஆயினும் அயராது சலிக்காது உழைக்க சவேரியாரை தூண்டிய சக்திதான் என்ன? அதுதான் தேவ அழைத்தல். அப்போஸ்தலர்களை நோக்கி என்னை பின் செல் என்று அழைத்த அதே ஆண்டவர் சவேரியாரையும் அழைத்தார். அந்த அழைப்பின் சக்தியே அவரை ஆட்டி படைத்தது. இறைவனின் பணிக்கு இன்று இடையூறாக கருதப்படுபவை 3: இளமை, செல்வம், உலக அறிவு. இவை மூன்றையும் இறைப்பணிக்காய் அர்ப்பணம் செய்த சவேரியாரை பார். அவர் தொடங்கிய பணியை நீயும் சகோதரராக நீ உழைக்கலாம். ஆண்டவரின் அழைப்பு உனக்கு இருந்தால் இன்றே உத்தம கத்தோலிக்கனாக வாழ்ந்து சவேரியாரின் பணியை சிறிய அளவில் நீ தொடரலாம். இருளை பழிப்பதை விட ஒரு விளக்கை ஏற்றுவது நல்லது. உன் கத்தோலிக்க நல்வாழ்வு இருள் நீக்கும் ஒளியாக மிளிரட்டும். புனித சக்திமிகு சவேரியாரே, வேண்டிக் கொள்ளும். குழுவினர் வேண்டுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியை புனித இனியோவின் வழியாய் கேட்டு ஆன்மாவை மீட்க தாகங்கொண்டு பட்டம், பதவி, இன்பங்களை துறந்து இறையாட்சி கனவை எம் மண்ணில் கட்டி எழுப்ப எம் புனிதரை தேர்ந்து கொண்டீரேன். எம் புனிதரின் பரிந்துரைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று
மக்களை ஆசிர்வதித்த இயேசுவே, உம் புனித சவேரியாரின் அர்ப்பணத்தை போற்றி புகழ குடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து அருள் புரிவீராக. பிறரன்பின் அண்ணலே, எங்கள் ஊரின் அடைக்கலமே, சக்திமிக்க உம் திருப்பெயரை கூவி அழைக்கும் உம் மக்களை பாரும். இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலைத்து வாழவும், நீ தந்தை இறை நம்பிக்கையில் ஆழப்படவும், இறைவனுக்கு ஏற்ற புண்ணிய நெறியில் வாழவும், உம் பாதப்பட்ட பாரத நாட்டில் இறையமைதி நிலவவும், மதவெறி ஒழிந்து மனித நேயத்துடன் வாழவும், மக்களிடையே ஏற்றத்தாழ்வு மறையவும், ஆபத்திலிருந்து மீட்கவும், பஞ்சம், பசி, பட்டினி, பேய்கள், நோய்கள், மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன அமைதி பெறவும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம். அன்புள்ளவர்களை, இறை வார்த்தையினால் தம் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்த நம் புனிதரின் வழியாக அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன என்ற இறைவார்த்தையினால் ஆட்கொண்ட எம் புனிதரே, உமது ஆன்மா இறை அன்பினால் பற்றி எரிந்ததே. நாங்களும் அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும், பிறரையும் எங்களைப் போலவே அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்து இறை சமூகமாக வாழும் வரத்தினை பெற்றுத்தாரும். நம் விளைநிலைகள் நிறைந்த பலனளிக்கவும், கால்நடைகள் விருத்தி அடையவும், நம் தொழில்கள் வியாபாரங்கள் சிறக்கவும், படித்து முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும், படிக்கும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தையும் ஞாபக சக்தியும் தந்தருள நம் சக்தி மிகு சபரிடம் அன்றாடுவோம். உமது ஆசையால் எமது பயிர்கள் நன்கு வளர தேவையான நல்ல மழையை தந்து நல்ல விளைச்சல் கிடைக்க செய்தருளும். நாங்கள் செய்யும் வேளாண்மையையும் எங்கள் ஒவ்வொரு தொழில்களையும் வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்தருளும். எங்கள் கைகள் தொட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வெற்றியாய் முடித்து கொடுத்தருளும். நாங்கள் விரும்பி தேடுகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தந்து என் வாழ்வில் நிறைவுடன் வாழவும் அருள்வீராக. இன்று திருப்பலியானது யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் மறித்த குருக்கள் இருபால் துறவியர் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஆவாரம்பட்டி மணியார் வீடு யாக்கோப்பு ஜெயராக்கினி குடும்பத்தினரால் எடுக்கும் திருப்பலி தனது அம்மா மரிய பாப்பு அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மரிய பாப்பு அவர்களின் ஆண்மையிலை பாட்சி அடையவும், குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல சுகம் வேண்டியும், மேலும் இக்குடும்பத்தில் மறித்த மரிய பாப்பு, ஞான ஜார்ஜ் அருள்ராஜ், சபரி அம்மாள், சூசை மாணிக்கம், அருள் அமலராணி இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஆவாரம்பட்டி புதுப்பட்டியார் வீடு சூசை ஆரோக்கியம் எடுக்கும் பூசை, அருட்தந்தை ஜெயராஜ் மரித்த 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியும் மற்றும் இந்த பங்கில் பணியாற்றி மரித்த அனைத்து குருக்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பானவர்களே, ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு பிறகு இந்த ஆலயத்திலே நாம் கூடி வந்து இந்த திருப்பலியை கொண்டாட இருக்கின்றோம். ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கும் மேலாக நம்முடைய ஆலய பணி நின்று போயிருந்தது. கடவுள் பலர் வழியாக இதை தூண்டி எழுப்பி சிறப்பாக நம்முடைய மாண்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருமிகு ஐயா ஐபி அவர்கள் தாராள நன்கொடை மூலம் இந்த கீழ் கோயிலை நாம் சிறப்பாக அமைத்திருக்கிறோம். எனவே அவருடைய கருத்துக்காகவும் நாம் இந்த திருப்பலிகளை சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இதற்காக உறுதுணையாக இருந்த அத்துணை உறுப்பினர்களையும் திமுக கட்சி உறுப்பினர்களையும் மற்றும் ஊர் பெரியவர்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்களுக்காக இந்த பலிகளை சிறப்பாக வேண்டுவோம். மேலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய உடனிருப்பும் உழைப்பும் மற்றும் பல நன்கொடையாளர்கள் இந்த இவ்வளவு அருமையாக அமைவதற்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களில் சிறப்பாக திருமிகு அருள்தாஸ் அவர்கள் இந்த மின் விசிறி எல்லாம் நமக்கு நன்கொடையாக ஏறக்குறைய 40,000 ரூபாய்க்கு மேல் இதற்காக நன்கொடை செய்து நமக்கு
இறைவனை நன்றாக ஆராதிக்க நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அந்த குடும்பத்தினருக்காகவும் அவர்தான் இந்த டைல்ஸ் எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய குடும்ப கருத்துக்காகவும் இன்னும் அதிகமான பேர் சேர்ஸுக்காக கொடுத்திருக்கிறீங்க. அவர்களுடைய பெயர்கள் ஒவ்வொன்றும் பின்னர் வாசிக்கப்படும். அவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். அதே போல் இந்த மின் விளக்குக்காக உதவி புரிந்த சிலுக்குவார்பட்டி குடும்பத்தை சார்ந்த நம்மளுடைய ஊரிலிருந்து நரியன் வீடு குடும்பத்தினர் அருண் அவருடைய அக்கா குடும்பத்தினர் மிக சிறப்பாக இந்த மின் விளக்குகளை நமக்காக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள், உபயம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் கரூரிலிருந்து ஒரு குடும்பம் ஜோ ஃபெலிக்ஸ் சவரியார் குடும்பத்தினர் இந்த மின் விளக்குக்கு தேவையான சுவிட்சஸ் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நிறைய பேர் இந்த பணி நடைபெறுவதற்கு சிமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதில் சிறப்பாக கொத்தனார் சபரியார் குடும்பத்தினர், அதே போல் சபரியார் குடும்பத்தினர் இவர்களெல்லாம் சிமெண்ட் வாங்கி கொடுத்து இந்த பணியை தாங்கியிருக்கிறார்கள். இதுபோல் இன்னும் ஒரு சிலர் பல்வேறு பணிகளிலே இந்த பணிக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாரையும் நினைத்து பார்த்து இந்த நேரத்திலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பலியை நன்றி பலியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இது திறப்பு விழா இல்லை, ஏனென்றால் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. நமக்கு மழை வந்துடும், அந்த மாதிரி இப்போ ஆடி காற்று இதெல்லாம் அதிகமாக இருக்கனால சரி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுருக்கோம். இன்னும் நிறைய வேலைகள் முடிய வேண்டி இருக்கிறது. அதனால் முடிந்த பிறகு எல்லாரையும் அழைத்து மீண்டும் இதற்கு ஒரு விழா எடுத்து நாம் எல்லாரையும் மகிமைப்படுத்த இருக்கிறோம். எனவே இந்த நாளில், இந்த அருமையான நல்ல நாளில் புனித சக்திமிகு சபரியாருடைய சிறப்பு நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். எல்லாருடைய கருத்துக்காக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து இந்த ஆலய பணி நிறைவேற ஆண்டவர் தாமே ஆசீர்வாதம் செய்திட திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தகுதியான முறையிலே பலியை ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு
மகிமைப்படுத்துகின்றோம் யார் உமது வேளாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பே இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உன்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை திருவசனங்கள் 1 மற்றும் 4 முதல் 11 முடிய, மற்றும் 15 முதல் 16 முடிய, மற்றும் 27 மற்றும் 34 முதல் 38 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்றத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில்
ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடாரப் பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடங்கும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்தப்பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே எங்கு குடிகொள்வி, நீரே ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே எங்கு குடிகொள்வி, மகிமை மாட்சிமை உமக்கு தர இப்படியாய் பெரும் ஆசிரருளும், மகிமை மாட்சிமை உமக்கு தர இப்படியாய் பெரும் ஆசிரருளும், நீரே ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே அங்கு குடிகொள்வி. ஆவியின் தூண்டுதலை எமக்கருளும், ஆலய பணியை ஆசீர்வதியும், ஆவியின் தூண்டுதலை எனக்கருளும், ஆலய பணியை ஆசீர்வதியும், உமது இல்லம் மீது கொள்ளும் ஆர்வம், உமது இல்லம் மீது கொள்ளும் ஆர்வம், எமில் பற்றி செய்தருளும், இவை பற்றி அறிய செய்தருளும், நீரே ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே எங்கு குடிகொள்வி, நீரே ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே எங்கு குடிகொள்வி. நல்மனதோரை
பலப்படுத்தும், தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும், நல்மனதோரை பலப்படுத்தும், தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும், வீட்டின் மேல் கருத்தாயிருக்கச் செய்யும், வீட்டின் மேல் கருத்தாயிருக்கச் செய்யும், ஓர் மனதோடெம்மை வாழச் செய்யும், ஓர் மனதோடெம்மை வாழச் செய்யும். நீரே ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே எங்கு குடிகொள்வி, நீரே ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே எங்கு குடிகொள்வி, மகிமை மாட்சிமை உமக்குத் தர இப்படியாய் பெரும் ஆசீரருளும், மகிமை மாட்சிமை உமக்குத் தர இப்படியாய் பெரும் ஆசீரருளும், நீரே ஆலயம் கட்டித் தருவி இறைவா, நீரே அங்கு குடிகொள்வி. Alleluia, 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 Alleluia. அவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூட்டத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கிலும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, குட் ஈவினிங் டு யூ ஆல்.
நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ ஃபாதர் ஆர்டினரி மாஸ், அதாவது வழக்கமான உள்ள திருப்பலிக்கு தான் கூப்பிட்ருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் திருவிழா கூட்டம் போல் இருக்கிறவங்களை பார்த்ததும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது, மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. என்ன யாருக்காவது தெரியுமா? தெரியாது தானே? ஆமாம், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் அந்த ஊருக்கு ஒரு தடவை தான் ஒரு மேரேஜ் மாதத்துக்கு வந்திருக்கிறேன். ஃபாதரையும் நான் இப்போ தான் பார்த்துருக்குறேன். அதனால் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்தது? வாசகத்தை கேட்டிங்களா? நற்செய்தி வாசகத்தை எத்தனை பேர் நல்லா கேட்டீங்க? கேட்டால் சந்தோஷம், கேட்கலைன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படி தானே? ஏன்னா இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கணும்ல. அப்படி நடக்கணும் என்றால் மிகவும் கடினமாக இருக்கும், அது ஒரு கடினமான காரியம். அதனால் கேட்குறீங்களா பிள்ளைங்களா? குழந்தைகள் கூட்டம் அதிகமாக இருக்குது, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா நற்செய்தி வாசகம் வாசிக்கும்போது நானும் ஃபாதர்கிட்ட ஒரு சில டவுட்டு கேட்டேன். ஒரு சிலர்லாம் அதை கேட்கறதை விட்டுட்டு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேர் மத்தியில் இந்த ஃபாதர் யார், புதுசாக வந்திருக்காரு, எங்கேருந்து வந்திருப்பார், கண்டிப்பாக ஓடும் எல்லார் மனதிலும், இல்லையா? அதனால் அங்கே இறை வார்த்தையை கேட்பது என்பது ஒரு பாதி பேர் தேருமா என்றால் தெரியவில்லை. ஆனால் நம்ம ஒரு ஆவாரம்பட்டி மக்கள்லாம் ரொம்ப நல்ல மக்கள், அதனால் எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒரு முறை தான் குருப்பட்டம் பெற்று எங்களது ஊரில் நன்றி திருப்பலி வைக்க நான் சென்றேன். சரியா? ஃபார்மேஷன், நாங்கள் இந்த குருத்துவ படிப்பு இருக்கு இல்லையா, அது 13 வருஷம் படிக்கணும். 13 வருஷமும் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 10-15 நாள் இல்லை 20 நாள் தான் லீவ் இருக்கும். அதில் நாங்கள் அந்த அளவுக்கு என்னோடய சொந்த ஊருக்கு சென்றது கிடையாது, கொஞ்சம் ரேராக அக்கேஷனில் தான் போவோம். அப்போ இந்த குருப்பட்டம் முடிந்து நன்றி திருப்பலி வைப்பதற்காக ஊருக்கு சென்ற பொழுது நம்மளுடைய கிறிஸ்தவ மக்களுக்கு நான் யார் என்று தெரியும், மோஸ்ட்லி நிறைய மக்களுக்கு இன்னார் மகன் என்று. இந்த கிறிஸ்துவ அல்லாத பிற இன சமயத்தின மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஏன்னா நிறைய லாங் கேப் பார்த்து, சின்ன வயசில் பார்த்தது, இப்போ வளர்ந்து இருக்கிறோம், அடையாளம் தெரியவில்லை. அதில் வேறு புதுசாக ஒரு ஆள் வந்து நிற்கிறார். அப்பொழுது அவங்கள இந்த மக்களை கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சிலர் காதில் எனக்கு வந்து விழுது, யார் இந்த பையன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்போ என்னை தெரிஞ்சவங்க, எங்கள் அப்பா பேர் அடைக்கலம், இது அடைக்கலம் மகன் அப்படின்னு சொன்னாங்க. அடைக்கலம் மகனா சாமியார் அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஒரு ஆச்சரியமும் இருந்தது. அடுத்து ஒரு சில ஆட்கள் பேசுகிறாங்க, அடைக்கலம் மகன் சாமியாரா? முதல்ல அடைக்கலம் மகன் சாமியாரா இருக்குதான் ரெண்டு, அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியுதா? அதில் ஒரு சில, ஏனென்றால் எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், எங்களோட அம்மா ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி தெரியும். எங்கள் அப்பா ஒரு ஜாலி பேர் வெளியே, சரியா? அவருக்கு ஊரில் காதல் மன்னன் ஒரு பேர் உண்டாம், இல்லை தெரியல, சொல்லுவாங்க. அதுபோல் அந்த என் கூட பிறந்த என்னுடைய சகோதரர்களே அவங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் எப்படி ஃபாதராக இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நம்ம அப்பாட்ட ஆனால் அவருடைய பிள்ளையான நீ எப்படி ஃபாதரான எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு ஜாலி. ஆனால் இங்கே அந்த மக்கள் சொன்ன விதம், ஒரு சாரர் அவரை ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், பரவாயில்லையா அடைக்கலம் மகன் சாமியாரா குருவா ஆகிவிட்டானே. ஒரு சிலருக்கு எங்கள் அப்பாவுடைய ஒரு சில சேட்டைகள் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு மிஸ்சீவ்ஸ், சரியா? அதை வைத்துக்கொண்டு பரவாயில்ல அவர் பையன் சாமியார், அப்புறம் அவர் பையனும் சாமியார் ஆயிட்டானா அப்படிங்கிற ஒரு இருக்கும். இந்த கண்ணோட்டம் இதுதான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவுக்கு நிகழ்ந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நன்றாக கேட்டேன் என்றால், இயேசு அந்த சொந்த ஊருக்கு வந்தார். அவர் தச்சரின் மகன்தானே, அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நமக்கு தெரியுமே. இவர் இவ்வாறு ஞானத்தோடு பேசுகிறார், இவ்வாறு அறிவோடு பேசுகிறார் என்று மக்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இங்கே நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், நம்மிடையே ஒரு அணுகுமுறை இருக்கிறது. நாம் பிற மக்களை அவர்களை எதை வைத்து நாம் எடை போடுகின்றோம், மதிப்பு கொடுக்கின்றோம், கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாதாரணமாக மக்கள் அனைவரும் பிற ஆட்களுக்கு நாம் எதை வைத்து அவர்களை மதிப்பிடுகிறோம் என்றால், முதலில் அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால் பொருள், பணம், அவருடைய உடன் இருப்பு.
அவர்களிடம் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கிறது, பொன் பொருள் எவ்வளவு இருக்கிறது, அதை வைத்து அவர்களுக்கு மதிப்பு தருகிறோமா இல்லையா? பணக்காரர்கள் வந்தால் ஒரு சிலர் நாம் அவர்களிடம் அதிகமாக பேச ஆசைப்படுவோம் அல்லது அவர்களோடு உறவு கொண்டாட ஆசைப்படுவோம். ஒரு சிலர் மக்களை ஏன் மதிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நற்செயல்களை பார்த்து, நற்செயல்கள் என்றால் அவர்களுடைய உழைப்பால் உயர்ந்தவர் அல்லது ஒரு சில நல்லது இந்த இடத்துக்கு செஞ்சிருக்கிறார் என்ற அந்த ஒரு செயல்களை பார்த்து அவர்கள் மீது மதிப்பு கொள்ளுவோம். மூன்றாவதாக அவருடைய குணநலன்களை பார்த்து, ஒரு மனிதனுக்கு இயல்பான குணநலன்கள், நல்ல குணநலன்கள், ஆட்டிடியூடுன்னு சொல்லோம்ல, அந்த ஆட்டிடியூடு, அந்த சிந்தனையும் செயலும் அவருடைய எல்லாமே எண்ணங்கள் அனைத்தும் நல்லவையாக இருக்கும் பொழுது, நல்ல குணநலன்களை மதிப்பீடுகளை வெளிப்படுத்தும் பொழுது அதை வைத்து அந்த மக்களை அவர்களை மதிக்கின்றோம். இவ்வாறாக இந்த கேட்டகரியில் நாம் மக்களை எடை போடுகின்றோம். இங்கே தான் இயேசுவுக்கும் அந்த ஒரு நிலை. அவர் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததினாலே, அவர் தச்சன் மகன், தச்சர் அவரை வளர்த்ததினாலே, அவர் மரியாயின் வீட்டில் வளர்ந்ததினாலே அவர்கள் இதிலிருந்து வந்தவன் தானே, இந்த குலத்திலிருந்து வந்தவன் தானே, இந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தானே, இவனுக்கு எப்படி ஞானம் கிட்டும் என்று அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி இது முன்சார்பு எண்ணங்களை குறிக்கின்றது. நீங்களும் நானும், இந்த ஊருக்கு புதுசாக ஃபாதர் வந்தாங்கன்னா அல்லது நீங்கள் உடனே நம்ம என்ன செய்வோம், அந்த குருவானவரை பற்றி அவருடைய டீட்டெயில் எல்லாத்தையும் எடுப்போம். பிஷப் ஹவுஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அல்லது அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். எங்களை மாதிரி சபைனா ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க யார் அல்லது தெரிஞ்ச ஃபாதர் மூலமாக தெரிஞ்சவங்க யார், எந்த ஊர், எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த இனம் கேட்குறோமா இல்லையா, அதன்படி நடக்கிறோமா இல்லை, யாரும் இதை மறுக்க இயலாது. இதை போல ஒரு முன்சார்பு எண்ணங்களையும் நம்முடைய சாதிய இன மொழி கோட்பாடுகளையும் வைத்துக்கொண்டு நாம் பிறருடைய நன்மைத்தனங்களை, பிற மக்களிடம் இருக்கும், தனது அடுத்திருக்கும் சகோதரரிடம் இருக்கும் அந்த நன்மைத்தனங்களை நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த முன்சார்பு எண்ணங்கள், இந்த சாதிய கோட்பாடுகள், இந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த இந்த பற்றுக்கள் ஒரு தடையாக இருக்கின்றன. இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக. இந்த தடைகளை வைத்துக்கொண்டு நாம் யாரிடமும் பழகவும் முடியாது, பேசவும் முடியாது. இங்கே அதுபோலதான் இந்த மக்கள் இயேசுவின் அந்த மதிப்பீடுகளை, அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். அந்த இயேசுவின் முக்கியத்துவத்தை, அவர் மீட்பின் காரணராக, அவர் ஒரு மீட்பின் கருவியாக அவர் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களுக்கு அது இந்த முன்சார்பு எண்ணங்கள் தடையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த தடை எங்கிருந்து வருகிறது என்றனா, நாம் கருவிலிருந்து இந்த குட்டியாக இருக்காங்களா, அந்த சின்ன பிள்ளைங்களை பிஞ்சு நெஞ்சில் கவனிக்கிறீங்களா இல்லை விளாண்டுட்டு இருக்கிறீங்களா? நஞ்சை விதைப்பது போன்று நாம் இப்பெல்லாம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு செயல்களும் இந்த சாதிய கொலைகள், படுகொலைகள், ஆணவ கொலைகள் அல்லது அந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள் என்று அனைத்திற்கும் இந்த முன்சார்பு எண்ணங்கள் அல்லது நான் நீ என்ற போட்டி இதுதான். ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு அறிஞர் ஒரு ஆய்வு செய்கிறார். தனது ஆய்வுக்கூடத்திலே ஒரு பெரிய தண்ணி தொட்டியை வைக்கிறார். சரியா? அந்த தண்ணி தொட்டியிலே ஒரு பெரிய சுறாமீனை போடுகிறார். சுறாமீனை போட்டவுடன் அதில் சின்ன சின்ன மீன்களையும் நிறைய போடுகிறார். சுறாமீன் என்ன செய்யும்? சின்ன சின்ன மீனை பார்த்துக்கிட்டே இருக்குமா? தண்ணியை குடிச்சு வைக்கிற அளவுக்கு பிரசங்கம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறீங்களா? போதும் ஃபாதர் அப்படின்னு. இந்த சுறாமீன் அந்த சின்ன மீன்களெல்லாம் என்ன செய்யும்? சாப்பிட்டு விடும். உடனே அவர் இன்னொரு செயல் செய்கிறார். என்ன என்றால், அந்த தண்ணி தொட்டியின் நடுவிலே ஒரு பெரிய தடிமனான ஒரு கண்ணாடி தடுப்பை வைக்கின்றார். தண்ணி தொட்டி நடுவிலே ஒரு தடிமனான கண்ணாடி தடுப்பை வைக்கின்றார். கண்ணாடி தடுப்பை வைத்தால் அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இல்லையா? பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே தடுப்பு இருக்கின்றது. இந்த பக்கம் சுறாமீன் இருக்கின்றது. இந்த தடுப்புக்கு அந்த பக்கம் சின்ன சின்ன மீன்களை அவர் மறுபடியும் போட்டு விடுகின்றார். இந்த சுறாமீன் என்ன செய்யும்? அந்த மீனை முதலில் பிடிச்சு சாப்பிட்டதை போல மறுபடியும் போய் சாப்பிடுவதற்காக அது போய் அந்த சாப்பிட போகும்போது அந்த தடுப்பு சுவரில் முட்டி அது மோதி திரும்புகின்றது.
புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? முட்டி முட்டி திரும்பும் பொழுது கொஞ்ச நேரம் அது ட்ரை பண்ணுது, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்குது, முயற்சி செய்து பார்க்குது எப்படியாவது அந்த மீன்களை பிடித்து தின்ன வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு தெரிய இந்த தடை இருந்த உடனே முட்டி முட்டி திரும்பின உடனே அது மைண்டில் செட் ஆயிடுச்சு. என்னது? தடை இங்கே இருக்கிறது, இனிமேல் அந்த மீன்களை நாம் சாப்பிட முடியாது என்று அதுக்கு மைண்டுக்குள்ளே போய்விட்டது. எனவே அதுக்கு அப்புறம் அந்த ஆய்வாளர் என்ன செய்கிறார்? அதை அந்த தடை, அந்த கண்ணாடி தடையை, தடிமலான தடை எடுத்து விடுகின்றார், தடுப்பை எடுத்து விடுகின்றார். அதற்கப்புறம் அவர் பேசாமல் இருக்கின்றார்கள். இந்த சுறாமீன் என்ன பண்ணது? அந்த மீனை போய் சாப்பிடவில்லை. அது அப்படியே, ஏனென்றால் அங்கே தடை இருக்கிறது என்று அதுக்குள்ளே அதை நினைத்து கொண்டு விட்டது, அதன் மைண்டுக்குள்ளே அது செட் ஆகிவிட்டது. எனவே இதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே, நாம் சின்ன வயதில் இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே நாம் பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அல்லது தடை போன்ற இந்த ஒரு சில தேவையற்ற எண்ணங்களையும் செயல்களை நாம் உள்ளே போட்டு கொண்டிருக்கின்றோம். வளர வளர ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த தடையிலிருந்து விடுபட முடியாமல் நாம் தவிக்கின்றோம். நம்முடைய நிறைய செயல்களுக்கு நாம் சில இதை விட்டு கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணத்தை நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், சின்ன வயதில் நமக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த ஒரு ஆற்றாமை, ஒரு மனக்காயங்கள், மனக்குழப்பங்கள், நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அல்லது அதுவாகத்தான் இருக்கும். அது பெரியவர்கள் ஆனதும் அதை சரியாக அதை நிவர்த்தி செய்யாமல், அதை அந்த ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வேரோடு களைந்து எறியாமல் நாம் அந்த தடையோடு நாம் வளர்ந்து வருவதனால்தான் நம்மால் பிற அந்த நல்ல விஷயங்களை, நல்ல விடயங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுபோல தான் இந்த மனித மனமும் மனிதத்தன்மையும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மனிதத்தன்மையோடு வாழ்வதுதான். பிறரை, சக மனிதர்களை எந்த பாகுபாடுமின்றி, ஏற்றத்தாழ்வுமின்றி, பிரிவினையுமின்றி ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவானவரா இல்லையா? அனைவருக்கும் பொதுவானவரா? இல்லை உங்கள் ஊரில் வேற இயேசு கிறிஸ்து, எங்கள் ஊரில் வேற இயேசு கிறிஸ்து இருந்தாரா? ஒரு குடிகாரர் எப்போதுமே குடிச்சிட்டு வந்து, குடிமகன் சரியா, நான் திருப்பலியில் கலந்து கொண்டு குருவானவர்கிட்ட நன்மை வாங்கிட்டு போவாராம். நன்மை வாங்கிட்டு போகும்போது அப்போது அந்த சாமியார் சத்தம் போட்டுக்கார், இனிமேல் குடிச்சிட்டு வராத அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. நாம் எப்படி கேட்போம் இல்லையா? கேட்கவே இல்லை. திரும்ப அவர் வருகிறார். இந்த நம்மளுடைய அந்த தந்தை என்ன செய்ய, ஒரு சிப்பி இருக்கும் இல்லையா, அந்த மூடி, கண்ணாடி குடியோட மூடி, பாட்டிலோட மூடிய அந்த நற்கருணை நன்மை வடிவத்தில், அப்ப வடிவத்திலே அதை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த குடிகார் வரும்போது அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் என்று குடிச்சிட்டு அவரும் வராரு, வந்து நன்மை வாங்க வராரு. இவர் உடனே அந்த சிப்பியை அவருக்கு அந்த அப்பன்னு சொல்லி அவர் கொடுத்துறார் அவருக்கு சும்மா சரியா. கொடுத்த உடனே அவர் கடிச்சிட்டு போகிறார். கடிச்சிட்டே போகிறார். திருப்பலியெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வெளியில் போகிறாங்க. அவர் சாமியாரை திட்டிக்கிட்டே போகிறார். கூட பக்கத்தில் போகிறவங்க கேட்குறாங்க, ஏன்பா இப்படி சாமியாரை திட்டுற சும்மா அப்படின்னு கேட்டால், அந்த சாமியார் சரியான ஓரவஞ்சனை பிடிச்சவர். என்னது ஓரவஞ்சனைனா தெரியுமா? தமிழில் வேறு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் நிறைய தெரியாது. பார்ஷியாலிட்டி இங்கிலீஷில் ஒருத்தருக்கு ஒரு விதமாக செய்கிறது சரியா. ஏன் அப்படி சொல்கிற சாமியாரை திட்டுற அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்லுவார், எனக்கு மட்டும் எல்லாருக்கும் தசையை கொடுத்தாரு சாமியார், எனக்கு மட்டும் எலும்பு கொடுத்துட்டாரு, என்னால் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாராம். கொஞ்சம் சிரிங்களாம் எல்லாரும், ஜோக்கு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப டயர்டாகி உட்கார்ந்துருக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, இது யாரும் கடவுள் ஓரவஞ்சனை பார்த்து இவர்களுக்கு இந்த இயற்கை சூரிய ஒளியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், இது அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது. இன்னாருக்கு, இந்த ஊருக்கு, இந்த உலகிற்கு என்று எங்கு பிரித்து வைக்கவில்லை. அதுபோலதான் அவருடைய அன்பும் அனைவருக்கும் பொதுவானது. அவரின் சாயலாக நாம் இருக்கிறோம் என்றால், நாமும் கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டி கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய நாம் மறு கிறிஸ்துவத்தான் நம்மை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவன் என்றாலே கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று பிறர் சொல்ல வேண்டும். அதை பிரித்து எழுதும் பொழுது அப்படி வரும். அப்படி மற்றவர்கள் நம்மை பார்த்து சொன்னால்தான் நாம் உண்மையிலே கிறிஸ்தவர் என்று மாறி தட்டுக்கொள்ள முடியும். அவ்வாறு நாம் கிறிஸ்தவர் என்று சொன்னால் அவருடைய மதிப்பீடுகளை வாழ முடியும். அவர் சொந்த ஊரில் அவர் இருந்தார், பணி செய்தார் இல்லையே, அவர் ஒதுக்கப்பட்டவர்களிலும் நோய்வாய்ப்பட்டவர்களும் அல்லது
வாழ்க்கையின் விளிம்பில் வாழ்ந்தவர்களிலும் யாரும் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களிலும் மத்தியிலும் அவர் சென்று வாழ்ந்தார். அவர் அன்பை விதைத்தார். இதைத்தான் இன்று நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த சிறு வயதிலிருந்து நமக்கு ஏற்பட்ட பிள்ளைகளுக்கு அதான் 10 வயசுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பாடம் புகட்டுகிறீர்களோ அதாக தான் அந்த பிள்ளைங்க வளர்ந்து நிற்பாங்க. நல்ல பெரியவர்களை மனசில் வச்சுக்கோங்க. இந்த 10 வயசுக்குள்ள இந்த குழந்தைகள் மனதில் நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதுவாகத்தான் வளர்ந்து நிற்பார்கள். அதற்காக நாம் அந்த பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு ஒரு நல்ல பெற்றோர்களாக இருந்து வாழ வேண்டும். பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக பெற்றோரின் பேச்சை கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை செய்யும் பொழுது அங்கே எந்த தடையும் பெரிய விஷயமாக இருக்காது. எனவே இந்த கிறிஸ்தவர்கள் என்பவர் நமக்கு அனைவருக்கும் கிறிஸ்தவத்தை அனைவரிடம் கொண்டு செல்லும் அந்த தலையாய கடமை இருக்கின்றது. அனைவரையும் கிறிஸ்துவிடம் அழைத்து வருவோம் என்ற தலையாய கடமையும் இருக்கிறது. அது போக இந்த சமுதாயத்திலே நல்ல பெற்றோர், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, நல்ல அருட்சகோதரி, நல்ல அருட்தந்தை, நல்ல ஒரு சமுதாய குடிமகன் அல்லது ஒரு ஆசிரியராகவோ பணி செய்பவராகவோ ஒரு பிள்ளையாகவோ இன்று நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடமைகளை நாம் நிறைவேற செய்யும் பொழுது அங்கே எந்தவித இடைஞ்சலும் தடையும் நமது வளர்ச்சிக்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்காது நண்பர்களே. எனவே நாம் இன்று எவ்வாறு இறைவார்த்தை கேட்டு நாம் அந்த இயேசுவின் ஞானத்தையும் அவருடைய மீட்பின் தன்மையை நாம் அறிய முடியாமல் அந்த மக்கள் அவரை ஒதுக்கினார்களோ அதை போல நாமளும் இறைவார்த்தையை கேட்காமல் சும்மா ஏனா தானோ என்று வந்தோம் அல்லது கடனே என்று வந்தோம் என்று இல்லாமல் ஒரு நற்கரை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்விட்டால் நமது கிறிஸ்தவ கடமை முடிந்து விடுகிறது என்று எண்ணாமல் இந்த இறைவார்த்தையை கேட்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை கேட்டு அந்த இறைவார்த்தை வெறுமனே கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதில்லை, மாறாக அது நமது வாழ்வாக்க வேண்டும். நமது வாழ்வில் அந்த இறைவார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தும் பொழுது நமது கிறிஸ்துவின் சாயலோடு நாம் இறைவனின் சாயலாக நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமது வேலைகள், நமது செயல்பாடுகள் அனைத்தும் அவரின் மதிப்பீடுகளை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அன்றாட கடமைகளை சரிவர நாம் செய்யும் பொழுது கிறிஸ்து ஆண்டவர் அனைத்தையும் நமக்கு ஆசீர்வதிப்பார். எந்தவித பாராபட்சமுமின்றி ஏற்றத்தாழ்வுமின்றி நாம் அனைவரையும் சகோதர உணர்வோடு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அனைவரையும் அவர் அன்பு செய்தாரோ அதை போல நாமும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நம்மளுடைய பங்கு பாதுகாவலர் சவேரியார் எவ்வாறு அந்த வார்த்தையினால் இன்னாசியர் அந்த வார்த்தை, அதாவது உலகெல்லாம் தடதாக்கி கொண்டாலும் எனது ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்பது போல நாம் பொண்ணு, பொருள், வீடு, வாசல், சொத்து என்று மதிப்பு அனைத்தையும் சேர்த்து கொண்டாலும் ஆன்மாவை நான் இழந்துவிட்டால் அந்த ஆன்மாவை இழப்பது என்ன? ஆன்மாவனால் நம்மளுடைய கடவுளுடைய இறைவார்த்தையை கேட்காமல் இருப்பது, அதன்படி நடக்காமல் இருப்பது, நம்மை அந்த ஆன்ம வறட்சியிலிருந்து விடுபட்டு முழுவதுமாக ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகுவது. அதற்கு நாம் எவ்வாறு அந்த இறைவார்த்தையை அவருடைய கேட்டால்தான் அந்த ஞானம், இது நல்லது இது கெட்டது என்ற தெளிவு பிறக்கும். அப்பொழுதுதான் எவ்வாறு இந்த இறைவனின் இயேசுவின் ஞானத்தை அந்த மக்கள் அறிய தவறினார்களோ அதுபோல நாமும் இறைவார்த்தையை கேட்கவில்லை என்றால் நாம் அனைவருக்கும் ஞானம், திறமை, அறிவு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது இறைவனின் வார்த்தையால் அவருடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே அதை நம்மால் சரியாக வெளிப்படுத்த முடியும் அன்புக்குரியவர்களே. எனவே அதற்கான வரத்தை வேண்டி நமது பாதுகாவலர் வழியாக இந்த நாளிலே இறைவனிடம் இறைஞ்சு மன்றாடுவோம். ஆமென். இன்று உமக்கே தருகின்றேன், பூவந்து வருகின்றேன், இன்று உமக்கே
தருகின்றே. ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். பூவந்து வருகின்றே இன்று உமக்கே தருகின்றே. பூவந்து வருகின்றே. கோதுமை மணியாய் மடிந்திட உடைந்து அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விளைந்து ரசமாய் மாறிட பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பூவந்து வருகின்றே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் அல்ல தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவேனத்தினர்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நாளில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரியோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவி இருக்கிற திரு அவையை சிறப்பாக வழிநடத்துகிற எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இந்த நாளிலே இந்த பலியிலே பங்கெடுத்து வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், சிறப்பாக இந்த நாளை சிறப்பிக்கின்ற புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களை உம்முடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் வெள்ளி கிழமைக்கு சபரியார் நவநாள் சிறப்பு நவநாள் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இந்த கீழ்த்தளம் அமைப்பதற்கு உதவி புரிந்த அத்துணை மக்களையும், சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து செபித்து கொண்டிருக்கின்ற திருமிகு அருள்தாஸ் குடும்பத்தினரையும், இந்த நாளிலே இந்த அடித்தளம் அமைப்பதற்கு மற்றும் பல்வேறு உதவிகளை புரிந்த எல்லா சகோதர சகோதரிகளையும் உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்காக கதவுகள் செய்வதற்கு நன்கொடை வழங்கிய ஆத்தூரார் வீடு ராபர்ட் நினைவாக பிரவீனா குடும்பத்தினர், மணியார் வீடு மைக்கேல் ரத்தினம் குடும்பத்தினர், சங்காளப்பட்டியார் வீடு பவுல் நிர்மலா குடும்பத்தினர், இந்த 3 குடும்பங்களும் 12,000 ரூபாய் 4,000 ரூபாய் வழங்கி இந்த வேலையை தாங்கியிருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக இந்த ஆலயத்திற்கு அடித்தளமிட சிமெண்ட் உதவி புரிந்த கொத்தனார் சபரியார் குடும்பத்தினரையும், சபரியார் குடும்பத்தினரையும், இந்த மின் விளக்குகள் அமைவதற்கு உதவி புரிந்த நரியன் வீடு அருண் குடும்பத்தினரையும், இன்னும் கரூர் சபரியார் குடும்பத்தினரையும் உம்முடைய வல்லமையுள்ள பிரசனத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னுமாய் இந்த ஆலயத்திற்கு தேவையான இருக்கைகள் வாங்குவதற்கு பல்வேறு குடும்பங்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள்.
அந்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நம்முடைய வல்லமையுள்ள பிரசனத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஜெபத்தை ஏறெடுத்தருளும். அவர்களுக்கு உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து அவர்கள் இன்னும் இன்னுமாய் பல்வேறு நிலையிலே வளர்ச்சி பெற்றவர்களாய் வாழ்ந்திட அருளுக்கு மேல் அருளை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை காண செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் மெதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமரள உம்மை மான்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி
தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். அவர் எவ்வாறு இந்த உலகில் அனைத்து தரப்பின மக்களையும் அவர் அரவணைத்து அன்பு செய்தாரோ, அதை போல நம்மையும் பிற முன்சார்பு எண்ணங்களை விட்டுவிட்டு நம்மை பிறருடைய குணங்களையும் மதிப்பீடுகளையும் நன்னடத்தையும் வைத்து பிற சகோதர சகோதரிகளை அன்போடு அரவணைத்து வாழ இன்று நம்மை சிறப்பாக அழைப்பு விடுக்கும் செம்மறி, இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருள் மத்தவன் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவனே, உம்மில் நிலையாக வாழ்வே ஆசையிலே, நீயே என் கோயில், நானோ சாயல், உனை போல வாழ்வே ஆசையிலே, நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. ஆண்டவனே, நீர் கோயில் ஆண்டவனே, உம்மில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையில் வழிபாடு உன்னை பார்க்கிறேன், செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், உருவருவங்களில் உன்னை பார்க்கிறேன், நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உம்மில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. பேழையின் பிரசன்னத்தில் உன்னை பார்க்கிறேன்,
உயிருள்ள வசனத்தில் உனை பார்க்கிறேன். மண்ணில் மனிதரிலே உன்னை பார்க்கிறேன். தாய்மை நேசத்திலே உன்னை பார்க்கிறேன். நண்பரின் தியாகத்திலே உனை பார்க்கிறேன். நண்பரின் தியாகத்திலே உனை பார்க்கிறேன். இயற்கையின் இயல்பினிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் வாசல் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கை வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன். வாழ்க்கை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே. உம்மில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே. உம்மில் நிலையாக